சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டம். கடற்கரையில் வந்து பார்த்தா தெரியும், ஒரு 1/2 கிலோ மீன் தான் இருக்குது. நாங்கள் 2 ஆம்பளை பாடுபட்டு இதுதானே மீன். என்ன மீன் இதில்? இது ஒன்று பேரையடி, ஒன்று சிறியாவடி. நம்மள்கிட்ட அழுது குளறி தான் கேட்க வேண்டிய நிலைமை ஆயிருக்கு. எங்களுக்கு இந்த துறைமுகத்தை நீங்கள் செய்து தருவீங்களா நம்பிக்கையோட நான் இந்த மீடியத்தில் கதைக்கிறேன். அடிக்க வரீனே, இங்கோ கரிகளோட புல்லுகளோட வரீனே அடிக்க ஓடு இங்கே வர வேண்டாம் என்று நாங்கள் கரைக்கு போகவில்லை ஐயா. ஐயெடுத்து கும்பிட்றேன் ஜனாதிபதி ஐயா, இந்த கவனத்தில் எடுத்து எங்களை துறைமுகத்தை எங்களுக்கு உடனடியாக செய்து தருமாறு கேட்டுக்கொள்வது. எங்களோட ஜனாதிபதியே நம்ம எங்கள் இடத்துக்கு அனுப்பையிலே எங்கோ நாங்கள் எனக்கு கால் இல்லை ஐயா. நான் தொழிலுக்கு போனால் தான் என்னுடைய சீவியம். அப்போ இன்றைக்கு உங்களை சிவிஎம் 3 மீன் தான். 3 மீன் தான். ஒரு பக்கத்தால் எங்களை கலைக்கிறான் இங்கால போவோண்டு. வணக்கம். இப்போ அன்றைக்கி இடம் வந்து யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலை கடற்கரைக்கு தான் வந்து நான் இன்றைய தினம் வந்து பார்க்க போகிறேன்னு சொன்னால் இங்கே வந்து மீன்பிடி முறைகள் வருது, மீன்கள் வந்து என்னென்ன மீன்கள் வந்து இந்த இடத்துல வந்து பிடிபடுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வந்து அதிகாலை நேரத்தில் வந்து நாங்கள் காலை 6 மணி போல் வந்து நாங்கள் இப்போ மெல்லமாக சூரியன் வர வலிக்கிட்டுது பார்ப்போம். எங்களுக்கு மீன் நிலவரங்கள் எல்லாம் வந்து அறிந்து கொள்வோம். வாங்க. இப்போ தான் அந்த யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாங்கிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். வணக்கம். நாங்கள் வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலை கடற்கரைக்கு தான் வந்து நாங்கள் இங்கே வந்து மீன்பிடி என்ன மாதிரி இங்கே வந்து ஏலத்தில் வந்து என்னென்ன மீன்கள் எல்லாம் இங்கே வருது, என்ன விலை போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன். காணொலியில் பதிவு செய்யப்படும் விலைகள் பாருங்கள். இன்றைய அதிகாலை வந்து 6 மணி 15 நிமிடம் இருக்கும். பாருங்கள், சூரியன் மெல்ல உதித்து கொண்டு வரும் ஒரு அற்புத காட்சி பார்த்து இருக்கிறது. பாருங்கள் சார், மரங்கள் எல்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த கடற்கரையும் பாருங்கள், நோமலான ஒரு இலையோடு தான் இந்த கடற்கரை வந்து இப்போ இருக்குது. அதுன்னு சொன்னால் ஒரு தொப்பத்தில் வந்து மீன் பிடிச்சு கொண்டு வரதை பார்க்கக்கூடியமே இருக்குங்க. பாருங்கள், வர மண்ணுன்றது கரைக்கு பார்ப்போம் அவங்களுக்கு என்ன மீன்கள் இருக்கும்னு சொல்லி. இந்த துறைமுகத்தை பார்க்கையில் நாங்கள் சரியாக பாதிக்கப்பட்டு போனோம். போட்டுகள் கட்டுமரங்கள் இழுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்கோ. நாங்கள் அங்கே நேவியை ஆண்டி தான் போக வேண்டிய இடம். நேவி ஒரு பக்கத்தால் எங்களை கலைக்கிறான் இங்கால போவண்டு. ஒரு தரம் இந்த துறைமுகத்தை எங்களுக்கு கிண்டி தந்தா எங்களுக்கு ஒரு பக்கம் இந்த துறைமுகத்தை அள்ளி போட்டு விட்டால் எங்களுக்கு நிம்மதியாக நாங்கள் தொழில் செய்கிறோம். சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம் ஐயா. இது எந்த கடற்கரை, என்ன பேர்? இது கங்காதேவி கடத்தொழில் கூட்டுறவு சங்கம், திருவண்ணில. இந்த உண்மையாக நீங்கள் நேராக வந்து எந்த அரசியல்வாதியோ எங்களோட ஜனாதிபதியே நம்ம எங்கள் இடத்துக்கு அனுப்பையிலே எங்கோ பார்க்க சரியான. எவ்வளோ காலமாக இயங்கி கொண்டிருக்கு இந்த கடற்கரை? இது வந்து முதல் இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த துறைமுகத்தை செய்தவை அவை தாங்கள் நினைச்ச மாதிரியே செய்து போட்டு தாங்களே இதை சீரழித்து போட்டினேன். எங்களுக்கு இந்த 2 பக்கத்தையும் அகத்தி ஒரு இடத்துல குவிச்சு எங்களுக்கு இந்த துறைமுகத்தை நாங்கள் நிம்மதியாக தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தாங்க ஐயா. உண்மையாக இப்போ வந்த ஜனாதிபதி உண்மையாக நல்லதை தான் செய்கிறார் எல்லாருக்கும். இந்த காட்டுப்புலம் பாண்டவட்ட கிராமத்தில் இருந்து தான் நாங்கள் இந்த கடத்தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டம். கடற்கரையில் வந்து பார்த்தா தெரியும், ஒரு 1/2 கிலோ மீன் தான் இருக்குது. நாங்கள் போட்டுகள் இன்ஜின்கள் இழுக்கிறதுக்கு துப்புரவாக வசதி இல்லை. இங்கோ வசதி இல்லை. ஒரு வந்து இந்த அரசாங்க உத்தியோகம் செய்கிறவையை நேரடியாக பார்த்து எங்களுக்கு இதை ஒதுக்கி தரேன்னு சொல்லித்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் ஐயா. வேறு ஒன்றும் கேட்கல. நாங்கள் நிம்மதியாக தொழில் செய்யணும்னு சொன்னால் இந்த துறைமுகத்தை அள்ளி ஒரு பக்கம் குவிச்சு எங்களை நிம்மதியாக தொழில் செய்கிறதுக்கு இப்போ வந்த ஜனாதிபதி ஐயா எல்லாருக்கும் நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சேவை நிரந்தரமாக நடக்குமென்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
நாங்கள் வேறு இதை நம்பையில் எங்களோட ஜனாதிபதி ஐயா உண்மையாக எங்கள்ட கருத்தை கேட்டு எங்களுக்கு இந்த இடத்தை துப்புரவு பண்ணி தந்து நிம்மதியாக எங்களை தொழில் செய்கிறதுக்கு அனுமதி எடுத்து தாங்கோ. எங்களையும் வந்து பாருங்க ஐயா, நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள், எனக்கும் கால் இல்லை ஐயா, நான் தொழிலுக்கு போனால் தான் என்னுடைய சிவிஎம் போட்டுகள் இன்ஜினுகள் திரும்ப திரும்ப நான் சொல்கிற காரணம் என்ன சொன்னால் எங்களோட துறைமுகம் தான் முக்கியமாக பாதிக்கப்படும். எங்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் தராட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு இந்த துறைமுகத்தை போட்டுகள் எங்கட வாடிகளில் நேராக இழுக்கிறதுக்கே முதல்ல ஒரு காலத்தில் இழுத்தது. இந்த காலம் இப்போ வந்த பிறகு நீங்கள் இந்த ஜனாதிபதி ஐயா வந்த பிறகு எங்களை கவனிக்கவும் இல்லை, நேரடியாக இருக்கா வந்து கவனித்து எங்களுக்கு இந்த துறைமுகத்தை சிறப்பாக செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு உண்மையாக நான் காலையில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கேட்காத ஆக்கள் எல்லாரையும் கேட்டேன். நான் எங்களோட ஏரியாவும் வந்து பார்த்தவர், இப்பயும் வந்து பார்த்தவா, ஏச்சிஓசிலையும் இடைக்கிட வந்து பார்க்கினேன். எங்களுக்கு இதை முன்கூட்டி செய்து தர நோக்கம் இல்லை. எங்களுக்கும் பெரிய நிதியாகவும் பெறாதையா. எங்களுக்கு முதல் ஆசைப்பட்ட நாங்கள் ஒரு பான் மாதிரி இந்த தொழிலை இருந்தது. இதுக்கு நின்றா எங்களோட போட்டுகள் எல்லாம் பாதுகாப்பாக நிற்குமன்றத்தில் நாங்கள் இந்த துறைமுகத்தை கிண்டினாங்கள் ஒழிய இப்போ கிண்டின பிறகு தானுங்க எங்களுக்கு இந்த அனுபவத்தை தெரியுது. செய்ய கஷ்டம், போட்டுகள் எல்லாம் இறக்க கஷ்டம், பெரிய துன்பத்தில் இருக்கிறோம் ஐயா. ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் ஜனாதிபதி ஐயா, இதை கவனத்தில் எடுத்து எங்களோட துறைமுகத்தை எங்களுக்கு உடனடியாக செய்து தருமாறு கேட்டுக்கொள்வது. வேறு ஒன்றுமில்லை, இங்கே எங்களோட உறுப்பினர்களும் இந்த மீடியக்காரரும் வந்திருக்கிறேன். இங்கோ அவையில் எங்களோட கருத்தை நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களோட நிலைமையை பாருங்கோ, நாங்கள் நிற்கிற நிலைமையை பாருங்கோ. நாங்கள் காலையில் அதோடு நின்று உங்கள்கிட்ட அழுது குளறித்தான் கேட்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. எங்களுக்கு இந்த துறைமுகத்தை நீங்கள் செய்து தருவீங்கள்ன்ற நம்பிக்கையோட நான் இந்த மீடியத்தில் கதைக்கிறேன். நீங்கள் இது ஐயா ஜனாதிபதியாக இருக்க கருத்தில் இருந்து எடுத்து எங்களுக்கு செய்து தாருங்கோ ஐயா. உங்களை கையெடுத்து கும்புறன் செய்து தான் அங்கே எங்களுக்கு துப்புரவா நாங்கள் வர நேவியை நோக்கி தான் போகிற மொழிய. நேவியும் ஒரு பக்கம் சார்பில் எங்களை கலைச்சி கொண்டு திரிகிறாங்க. அங்கங்கே போ இங்கே வராத உயர் பாதுகாப்பு வளையம் உண்டு. அடுத்து இந்த களங்கண்டியும் 8 களங்கண்டி பாய முடியாமல் கிடக்கு. தொழிலாளிகள் சரியாக பாதிக்கப்பட்டு போயிருக்கினேன். 8 களங்கண்டிக்கிட்ட பாய முடியாமல் இருக்குது. அடிக்க வரியினே இங்கோ கடிகளோட புல்லுகளோட வரியினே அடிக்க ஓடு இங்கே வர வேண்டாமண்டு. நாங்கள் கரைக்கு போகவில்லை ஐயா, நாங்கள் கடலால் தான் தொழில் செய்கிற மொழிய. நாங்கள் கரைக்கு போகலை, நாங்கள் நேவின்ற போயின்ட்டுக்கோ அதுக்கோ இதுக்கோ போகலை. அவைகள் பெரிய புல்லுகள் எடுத்துக்கொண்டு ஒரு அதிகாரி சொல்லிக்கினேன் களங்கண்டிய பாயண்டு, ஒரு அதிகாரி சொல்லிக்கினேன் பாய வேண்டாமண்டு. பாய்ஞ்ச உடனே அரவாசியில் எங்களோட தொழிலாளிகள்ன்ற நஷ்டத்தை பார்க்காம 10,000-15,000 ரூபா ஒரு களங்கண்டி பாயறதுக்கு முடியுது. 3-4 தடவை பாய விட்டு எங்களை பிடுங்கியும் போட்டினேன். இதையும் ஜனாதிபதி ஐயா கருத்தில் எடுத்து எங்கள்ட மக்கள்கிட்ட பிரச்சனை ஐயா தீர்க்கிறதுக்கு தான் நீங்கள் கடவுள் போல் வந்திருக்கிறீங்கள். உண்மையாக இந்த விஷயத்தில் பாருங்க, ஒரு கட்டு மரத்தில் வந்து மீன் பிடிச்சிட்டு வாரார். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் செல்லும் இந்த கடற்கரைக்கு வாரது. இங்கே பாருங்க, கூட இல்லாட்டி விலைக்கு போடணும். தூண்டிருக்கு மீன் எத்தனை அடைச்சிருக்கு? ஒரு 3 மீன் தான் மீன் அவள் எத்தனை மணிக்கு போனீங்க? நான் போய் 2 மணி. 2 மணி? கட்டி பக்கத்தில் போடுறது. அப்போ இன்றைக்கு உங்களை சிவிஎம் இந்த 3 மீனும் தான். 3 மீன் தான். ஒரு நாளைக்கு வேறு ஒரு நாளைக்கு போவோமா தான். அவ நீங்கள் இது வீட்டை ஒன்று போகிறீங்களா? கொஞ்சம் சரி வராது, சந்தையை கொடுக்க. சரி, வளையல் தொழிலாளி இங்கே பெருசாக செய்கிற இல்லையா? செய்கிறாங்க. இப்போ இந்த மீன் பாடு குறை. இப்போ இனி இப்போ அடுத்த மாதம் இந்த மாதம் முடிஞ்சே சோளா காற்று வரும். அதுக்கு நல்ல மீன் பாடும். இப்போ நீ தூண்டி மற்ற கயிறு வைக்கிறவங்க வருவாங்க. இப்போ கணக்காக வருவாங்க, இல்லை உயர நிற்கிறாங்க வருவாங்க. சரிங்க, இது களங்கண்டி வருது. இதுகளெல்லாம் களங்கண்டிக்க அதுங்க கட்டு மரத்துலேருந்து வந்து அதை பிடிச்ச மீன் அதில் வந்து கொண்டு வரினேன்.
ரெண்டு 2.5 கிலோ 3 கிலோ 3 கிலோ. ஆனால் இதுக்கு சூட போடுறது இல்லை வேலை வாங்கணும். 1 கிலோ சூட 400 ரூபா, 3 கிலோ சூட போகணும் 1200 ரூபா. மற்றது 1 கிலோ உப்பு வேணும். ஏன் உப்பு உப்பு போட்டு தான் இப்போ நீ வெள்ளை வெள்ளி வச்சு பின்னேற 4 மணிக்கு குத்துறோம். இது குத்துறது குத்தி கொண்டே பேஞ்சு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா விலை மீன் பேர மீன் எல்லாம் வந்து தான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ கட்டு பேர் இப்போ இது இப்போ கொண்டு வந்ததோட 60,000 இப்போ எவ்வளோ 60 1,60,000 ரூபா கட்டு மேலே கட்டு மேலே இந்த ஒரு மாதிரி இப்போ எடுத்தோம். இது என்ன அடிக்கணக்கில் இருக்குது தானே ஒரு அடி அதான் முழம் 7 முழக்கணக்கு ஒரு முழம் 7 முழம் 8 முழம் 9 முழம் அது கலங்கடி மேலே இதை விட அகலமாக வருமா கட்டு மேலே 10 முழம் அகலம் நீளம் 10 முழம் என்றால் அந்த நடுவில் இருக்குது இல்லைங்க அதை அங்கே பின்ன அது 13 முழம் 14 முழம் வரும். அந்த சைட்டில் சைட் அதுதான் 7 முழம் 8 முழம் 10 முழம்னு சொல்லி. இதுக்கு முதல் நீங்கள் எவ்வளோதுக்கு போனீங்க கட்டு பேர் இதுதான் மேடம் இப்போ முதல் ஆரம்பத்தில் வச்சுருந்தேன். ஆரம்பத்தில் 2002 தான் 2004 தந்தது சங்கதார வந்தது. அது இப்போ அச்சட்டு போனதுக்கு பிறகு இப்போ நான் சொந்த காசில் ஓட்டி வச்சு. என்னம்மா இப்போ தொழில்பாடல் நடக்குது? தான் 1 கிலோ சூட 600 ரூபா. இந்த தூண்டில் 600 ரூபா போகுது. எங்களுக்கு இப்போ மீன் பிடி வாரம் வந்து ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்குலாம் எண்டைக்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் மீன் தான் இருக்கும். அப்போ என்னென்ன மீனண்டை பிடிச்ச நீங்கள்? என்னென்ன மீனண்டை பிடிப்பட்டது? இவ்வளோ மீன் சின்ன சின்ன சைஸான இவ்வளோ மீன் தான் பெரும். வேறு ஒரு மீனும் பெறாது பேரியாலும் பெரும் காலத்தை பொறுத்து. இப்போ என்னதுக்கு இந்த காற்று இல்லையான்னு மீன் பிடிப்பாடு குறைவோ? இல்லை காற்று இல்லைன்னா தான் இந்த இதுக்கு படம். காற்று இந்த குழம்பிச்சுன்னா இந்த தூண்டிலுக்கு படம். காற்று நிற்கணும் இந்த வலியல் டிஸ்கோ வலியல்னு சொல்லி அந்த வலியலுக்கு தான் படம். நீங்கள் வலையிலுக்கு போகிறீங்க தூண்டில் தான் போகிறீங்க? வலியெல்லாம் இருக்குது அதுக்கு காற்று போகும். இப்போ காற்று இல்லாத தூண்டில் போகிறீங்க? அதாவது நண்டுன்னு சொல்லுவாங்க பெருநண்டு சிங்கிரால் அதுகளெல்லாம் வெள்ளை நண்டுன்றது அதெல்லாம் விலை. அது பட்டால் எங்களுக்கு காசு. நாங்கள் மீனை பெரிய அக்கறைப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு இந்த நண்டு இறால் பட்டு வேண்டாம். இப்போ இந்த ஏற்றுமதி இல்லைன்னு சொல்லி மீன் நண்டு எல்லாம் விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னா இல்லை குறைஞ்சி கொடுத்து இந்த சூடு இலாதுகள் எல்லாம் விலை குறைஞ்சி போது. ஆனால் எங்களோட தொழிலாளிகள் சூடை போகிறவங்க எங்களுக்கு விலை கூட்டி தந்துருவாங்க. சரி ஐயா சந்தோஷம். சரி பாப்போம் ஐயா இந்த மீன் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கா பாப்போம். என்ன ஐயா சும்மா மறுபடி ஆகல. அடைஞ்சு வைக்கிறது ரெண்டாம்பளை பாடுபட்டு இதுதான ஐயா மீன். இது என்ன மீன் இதில்? இது ஒன்று பேரையடி ஒன்று சிறியாவடி. போகும் இதில் இது இதில் அது சந்தையில் இதை பொறுத்து தான் எல்லாத்த பொறுத்து தான் இப்போ கூறு வியாபாரி மாதிரி எடுக்கிறதா பொறுத்து. இது ஒட்டி சொல்ல இது ஒட்டி ஒட்டி வளர்ந்தா ஓடமான சில நேரம் இந்த பொட்டிச்சால ஃபுல்லாக வரும். வளர்ந்து வேண்டாம். இது எவ்வளோ வரும் கிலோ? இது சும்மா நோமில் சும்மா 100 ரூபா 50 ரூபா மேலே போகும். அப்போ எத்தனை மணிக்கு போனீங்க காலம் தொழிலுக்கு? 5 மணிக்கு. இங்கே இந்த பெருங்கடலுக்கு போடுற இல்லையோ? பெருங்கடலுக்கு போடுற இல்லையோ? உழைப்பில்லை போட்டு கலதுகளுக்கு உழைப்பில்லை.
ஓ போட்டேன்னா ஒரு போட்டும் போகிறேன். கட்டமரத்துல பக்கத்துல போறது. இப்போ இவங்களுக்கு தாங்க போகிறாங்க. போட்டெல்லாம் இப்போ இல்லை போட்டு போகிறேன். தூண்டில் போனீங்களோ? தூண்டி எத்தனை மணிக்கு போனீங்க? போக 2:30. எவ்வளோ எவ்வளோ மீன் போகுது கிலோ? 1200 கிலோ 800 அப்படி போகுது மாறி மாறி. அப்போ இன்னும் ஒவ்வொரு நாளும் கிடைக்குமா இல்லாட்டி வேப்பன் தான்? சரி, நன்றி. கடலில் வந்து இந்த மீன் பிடிச்சு கொண்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கட்டுறதெல்லாம் வந்து கூரல் விலையில் வியாபாரிகள் வாங்குகிற கட்டுறோம் பாருங்க. இவ்வளோ மீன் ராத்திரி போனீங்க தூண்டு 3 தானே பிடிச்சேன் நான். இப்போ ஆனந்திகன் ஸ்ரேயா டாக்டரியாண்டானே ஒரு டாக்டரியாண்டானே 1800 எவ்வளோ மீன் பாருங்க. 1800 இதில் பார்த்தீங்கன்னா மணலை குஞ்சு திருவன் இந்த மீன் இருக்கு. 3000 அப்படியா? விளமீன் விளமீனும் பாறை விளமீனும் பாறை இருக்குங்களா? நல்ல பரவாயில்ல, பெரிய மீனாக இருக்குது. 8,000 கணவாய்
அதுக்கு எட்டு போடும் ரச விழா மற்றது விழா மீன் ₹2500 விழா மீன் வந்து ₹2500 மீன் ஜப்பல் ₹4500 விழா மீன் இருக்கு. ₹1200 விழா மீன் பெரிய மீன் இந்த மீன் குருவிரி பெரிய மீன் பாருங்க குருவிலி அப்படி 500